குமரன் வந்து விஜய் அடிக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஓடி போய் தடுக்கிறாங்க. அப்போ அன்பரசும் வந்துடுறாரு. அங்கே வந்து தடுத்து வந்து அவங்கள வந்து பேசுகிறாரு. உங்கள் பொண்ணும் சேர்ந்து தானே கையெழுத்தெல்லாம் போட்டா, அப்புறம் எதுக்காக உன் புள்ளைய மட்டும் அடிக்கிறீங்க? இந்த 2 பேர் தானே தப்பு செஞ்சாங்க. என் புள்ளைய அடிக்கிறதுக்கு என்ன நியாயம் எங்கள் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. ஆமாம் ஐயா, உங்கள் பையனை அடிக்கிறது தப்பு தான். எங்கள் பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குது. உங்கள் பையன் மேலே எந்த தப்புமே இல்லைல்ல. பரவாயில்லையா அப்படி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எதுக்காக இங்கே இருந்துக்கிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஏமா இப்படிலாம் பேசுகிறீங்க? இங்கே பாருங்கள், சொன்னால் கேளுங்க அத்தை அப்படி சொல்லிட்டு விஜய் கெஞ்சிட்ருக்காரு. ஒரு பக்கம் தாத்தா வந்து சொன்னால் கேளுங்க, அர்ஜென்ட் படாதீங்க, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னு. போதும் ஐயா போதும், பேசுறதெல்லாம் போதும். இவன் கூட வாழறதை விட என் பொண்ணு காலம் ஃபுல்லாக வந்து எனக்கு பொண்ணாகவே இருந்துட்டு நீ வாடி அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து அத்தை சொன்னால் கேளுங்க சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. தாத்தா வந்து விருப்பா அப்படின்னு. இல்லை தாத்தா, காவேரி போகிறா தாத்தான்னு பயங்கரமாக கதறி அழறாரு. இங்கே எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜய், அதான் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, அமுச்சு விட்டுட்டேன். இதுக்கப்புறம் ஏன்ப்பா டென்ஷன் ஆகிற, பார்த்துக்கலாம் விடு அப்படின்றாரு. அன்பரசு பார்த்து விஜய் முறைக்கிறாரு. தாத்தா வந்து இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் எதுக்கு பேசுகிறீங்க, இங்கே எதுக்கு நீங்கள் எல்லோரும் வந்தீங்க அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக எல்லோரும் பார்க்குறாங்க. பசுபதி வந்து சொல்கிறாரு. இங்கே பாரு விஜய், ரொம்ப டென்ஷன் ஆகாதப்பா, அதான் கரெக்டாக கான்ட்ராக்ட் போட்டு அந்த பொண்ணும் போயிட்டால, இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வெண்ணிலா இருக்கால, வெண்ணிலா கூட சேர்ந்து வாழ்ப்பா, வெண்ணிலா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எங்கள் எல்லாரும் பொறுப்பு அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்டு தாத்தா செம்மையாக டென்ஷன். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும், தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க, எல்லாரும் இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகி வா விஜய் அப்படி சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ரூமுக்கு போனோன்னா தாத்தா மடியில் வந்து படுத்துட்டு விஜய் அழகாரு. கவலைப்படாத விஜய், எல்லாம் சரியாயிடும். காவேரி எங்கடா போயிட போகிறா, எதிர் வீட்டில் தானே இருக்கா, நான் போய் காவேரியை கூட்டிகிட்டு வரேன், நீ கவலைப்படாதரா அப்படி சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து காவேரி வந்து நான் தப்பு செஞ்சுட்டேன் தாத்தா, காவேரி என்னை பற்றி தப்பாக நினச்சிருப்பாள், நான் வீட்டை விட்டு போக சொல்ல நினச்சிருப்பாள், ஐயோ நான் அதை புரிய வைக்கிறதுக்குள்ளேயுமே காவேரி என்னை விட்டுட்டு போயிட்டாளே அப்படி சொல்லிட்டு அழுதுட்டுருக்காரு. நீ இப்படிலாம் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு விஜய், எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசு எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கேன். அந்த கான்ட்ராக்ட்லேருந்து அவள் முன்னாடி கிழிச்சு போடுறா, அதுக்கு வேல்யூ இல்லைன்னு அவகிட்ட சொல்லிடான்னு சொல்லி எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எதையாவது நீ காதில் வாங்கலையே, இப்போ பார்த்தியா அதுவே எவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டு பண்ணியிருக்கு அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் தாத்தா, நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காரு விஜய். இங்கே வந்து காவேரி கிட்ட வந்து எல்லாருமே வந்து மனசை கஷ்டப்பட்டு அழறாங்க. இப்படி ஆயிடுச்சடி உன் வாழ்க்கை, என்கிட்ட சொல்ல வேண்டியதுனடி, வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம்லடி, ஏன்டி இவ்வளோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இங்கே வந்து கங்கா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து குமரனை போட்டு திட்டுறாங்க. இல்லை உங்களால் தான் பார்த்தீங்கல்ல அவள் வாழ்க்கை எப்படி பாழாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் என்னால் தான் சொல்லிட்டு குமரன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எந்த சொன்ன காவேரி வந்து குமரன் கிட்ட வந்து கேட்குறாங்க. மாமா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் மாமா அப்படின்னோடனே, என்னம்மா அப்படின்னோடனே, ஏம்மாம்மா விஜய் அடிச்சிங்க, அடிப்பாவி, இவ்வளோ நேரம் உனக்காக நாங்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோ பேசிகிட்ருக்கோம், கடைசியில் விஜய் ஏன் அடிச்சிங்கன்னு கேட்குறியா? அவனை அடித்தது தான் உனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுல, அவன் பண்ணதெல்லாம் உனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுல, என்ன சொல்கிறீங்க நீங்கள் எல்லாரும்? நானும் அவரும் சேர்ந்து தானே இதை பண்ணோம். அப்போ அவர் பாதி தப்பு செஞ்சால் நான் பாதி தப்பு செஞ்சேன்னு அர்த்தம். அதுக்காக அவரை போட்டு அடிப்பீங்களா மாமா? இதுக்கப்புறம் அவர் போட்டு அடிச்சிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் மாமா அப்படின்னோடனே, என்னம்மா நீ இப்படி பேசுகிற, அவன் தானே அவன் வாழ்க்கையை கெடுத்தான். இங்கே பாருங்கள் மாமா, தேவையில்லாதெல்லாம் ஏன் பேசுகிறீங்க? அவர் என் வாழ்க்கையை கெடுத்தாரு உங்களுக்கு தெரியுமா? இவ்வளோ நாள் வரைக்கும் என்ன நல்லா தான் மாமா பார்த்துக்கினாரு. இங்கே பாருங்கள் மாமா, அவர் தயவு செய்து அவர் மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னோடனே, பாத்தியா இவளை எவ்வளோ திமிர் இருக்கும், இப்போ கூட அவனுக்கு பழிஞ்சுதான் பேசுகிறா மா, அவள் அந்தளவு வந்து அவன் மேலே பாசம் வச்சுருக்காம்மா, அதனால தான்மா பேசுகிறா, விட்டுருமா அப்படின்றாங்க. இங்கே பாருடி, இதுக்காக மாமா கிட்டே என்ன வேணாலும் நீ பேசுவியா? ஆமாம்மா பேச மாட்டேன், பின்ன இவராக தான் உன் வாழ்க்கை வந்து இந்த மாதிரி கேள்விக்குறியாக இருக்குது, அதான் நீ பேசுகிறாக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, இங்கே பார் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், இதுக்கப்புறம் அவனுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணு அவ்வளோதான் அப்படின்றாங்க. அவங்க அம்மா என்ன பண்ணி தவிக்கிறாங்க.